நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.17 இருக்கக்கூடிய 5th சம் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு √7 - 3 மைனஸ் √5 2 √3 - 5 இந்த மாதிரி ஒரு ஏ கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் த டிரான்ஸ்போஸ் ஆஃப் மைனஸ் ஏ. ஸோ ஏயோட டிரான்ஸ்போஸ் கேட்கல, மைனஸ் ஏயோட டிரான்ஸ்போஸ். ஸோ டிரான்ஸ்போஸ் ஆஃப் மைனஸ் ஏ கேட்டிருக்காங்க. அப்போ என்னன்னா கொடுத்துருக்க ஏலேருந்து முதல்ல மைனஸ் ஏ கண்டுபிடிக்கணும். தென் அந்த மைனஸ் ஏக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் எழுதணும்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஓகே, இப்போ எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஏ மேட்ரிக்ஸை நான் எழுதிக்கிறேன். √7 - 3 மைனஸ் √5 2 √3 - 5 இதுதான் கொடுத்துருக்க ஏ மேட்ரிக்ஸ். ஸோ இதில் இருந்து மைனஸ் ஏ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஜஸ்ட் மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும். அந்த மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள். எல்லா சைனும் மாறும், அவ்வளோதான். ஸோ இங்கே மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது -√7 ஆயிரும். -3 மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது +3 ஆயிரும். ஸோ ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகும், மைனஸாக இருக்கிறது ப்ளஸ் ஆகும். அடுத்த ரோ -√5 +√5 ஆயிரும். +2 -2 ஆயிரும், ஏன்னா மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணது -√3 மைனஸ் இந்த மைனஸ் +5. ஸோ இதுதான் நம்மளுக்கு என்னது மைனஸ் ஏ. இப்போ இந்த மைனஸ் ஏக்கு தான் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோல் பவர் டி. ஸோ இந்த மைனஸ் ஏயோட டிரான்ஸ்போஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணால் போதும், இந்த ரோவை இது காலமாகவும் காலம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரோவாகவும் மாறணும் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் 3 ரோஸ் இருக்குது, 2 காலம்ஸ் இருக்குது. இது அப்படியே சேஞ்ச் ஆகும் பாருங்கள். அதாவது 3 காலமாகவும் 2 ரோவாகவும் மாறிடும். எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்க ரோ வந்து காலமாகுது பாருங்கள். ஸோ மேட்ரிக்ஸ் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு இருக்க ரோவை ஃபஸ்ட்டு காலமாக மாற்றுறோம், செகண்ட் இருக்க ரோவை செகண்ட் காலமாக மாற்றுறோம், தேர்ட் இருக்க ரோவை தேர்ட் காலமாக மாற்றுறோம். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 rows 2 columns இருக்கக்கூடிய 3x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கு மைனஸ் ஏவாக கண்டுபிடிக்கும் போதும் அதே தான் 3x2 மேட்ரிக்ஸாக இருக்குது. ஆனால் அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கும்போது எப்படி மாறிடுது, 2 row 3 column, அப்போ 2x3 மாறிடுது. கொஞ்சம் ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகுது. டிரான்ஸ்போஸ் ஆகும்போது ஈக்குவல் ரோ அண்ட் காலம் ஈக்குவலாக இருந்தால் நோ சேஞ்சஸ். ஓகே, 3x3னா நீ டிரான்ஸ்போஸ் எடுக்கும்போதும் 3x3 தான். பட் நமக்கு நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து மாறி இருக்கும்போது நம்ம டிரான்ஸ்போர்ட் எடுக்கும்போது அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஏன்னா ரோ காலமாக மாறும், காலம் ரோவாக ஆகும்போது 3 × 2 என்னவா மாறிடுது, 2x3 ஆயிடுது. ஸோ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலமாக இருக்குது, செகண்ட் ரோ செகண்ட் காலமாக இருக்குது, தேர்ட் ரோ தேர்ட் காலமாக எழுதியாச்சு. ஸோ இதுதான் மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.